ஐ ஃபவுண்டேஷன் சார்பாக கோவையில் நடைபெற்ற ஆட்டிசம் விழிப்புணர்வு. நடிகை கௌதமி கலந்து கொண்டு ஆட்டிசம் விழிப்புணர்வு காணொலியை வெளியிட்டார். மாற்றுத்திறனாளிகளுக்கான சீரான இடத்தை உருவாக்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வரும் தேர்ட் ஐ ஃபவுண்டேஷன் சார்பாக ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. கோவை புரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் நடைபெற்ற இதில் பிரபல திரைப்பட நடிகையும் சமூக செயற்பாட்டாளருமான கௌதமி கலந்து கொண்டு ஆட்டிசம் விழிப்புணர்வு காணொலியை வெளியிட்டார். இதில் தேர்ட் ஐ ஃபவுண்டேஷன் இயக்குனர் சரண்யா ரங்கராஜ் மற்றும் சரணாலயம் நிறுவனர் வனிதா ரங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இது குறித்து தேர்ட் ஐ ஆட்டிசம் மையத்தின் நிர்வாகிகள் கூறுகையில், ஆரம்ப கட்டத்திலேயே ஆட்டிசத்தை கண்டறிதல் குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தனர். 2 நாட்களாக நடைபெற்ற ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்வில் குழந்தைகள் மற்றும் குடும்பத்திற்கான விளையாட்டு நிகழ்ச்சிகள், முகவரி ஓவியம் மற்றும் கலந்துரையாடல் அம்சங்கள், சிறந்த ஆட்டிசம் குழந்தைகளின் ஃபேஷன் வாக் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து மக்கள் எல்லாரும் சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பல காரணங்களுக்காக நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படும். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நானும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய அட்டென்ட் பண்ணுவேன். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ரேராக இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரேராக நடக்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏன்னா அடிக்கடி நடக்கணும், நிறைய இடங்கள்ல நடக்கணும், நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி நடக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல எனக்கு நான் வந்து மனசார வாழ்த்து தெரிவிக்க விரும்புறவங்க மிஸ்ஸஸ் சரண்யா ரங்கராஜன் அண்ட் மேடம் வனிதா ரங்கராஜன். இவங்க 2 பேருமே கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லாம ஒரு ஒரு பெரிய ரேடியஸ்ல நிறைய பேருடைய வாழ்க்கைய டச் பண்ணி பல விதத்துல அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. ஒரு வாழ்க்கையை நிறைய பேருக்கு, நிறைய குடும்பங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா, இன்னைக்கு நம்ம இங்க கேதர் பண்ணியிருக்கிறது ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பத்தி பேசுறதுக்கு. அதாவது குழந்தைங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களா நம்ம எல்லாரும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுனால குழந்தைங்களை பத்தி பேசுவோம். எல்லா குழந்தையும் ஸ்பெஷல், எல்லா குழந்தைக்குள்ளேயும் ஒரு மேஜிக் இருக்கு, எல்லா குழந்தைக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. ஆனா அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த திறமை அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற மாதிரியே இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கும். அதாவது அவங்களுடைய மனசும் அவங்களுடைய ஆலோசனையும் அவங்களுடைய மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் டிப்பிக்கலாக இல்லாம கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற இந்த வளர்ச்சிக்கு பேர் வந்து டைவர்ஜென்ஸ், நியூரோ டைவர்ஜென்ஸ். மனசு வந்து வேற மாதிரி வளர ஒரு மனசு நியூரோ டைவர்ஜென்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய நோயோ இல்லை, நம்ம வந்து அது ஒரு ஸ்டிக்மாவா எடுத்துக்கிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை, என்னன்னு புரியாம அவங்களுக்கு வந்து ஒரு சில லேபர்ஸ் ஒட்டி வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பண்றதுக்கான ஒரு தேவையே இல்லை. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய புற்றுநோய் பயணத்துக்கு அப்புறம், என்னுடைய அந்த அனுபவத்துக்கு அப்புறம், புற்றுநோய் அப்படிங்கிறதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி ஸ்டிக்மா அழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு எப்படி புரிய வந்து நான் எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து 20 வருஷமா தெரிவிக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு மாறுபட்ட மன வளர்ச்சியும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா போடுறதுலையோ இல்லை ஒரு சில பேர்களால அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதுலையோ அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி பண்றதுல ஒரு நியாயமும் இல்லை. இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி டயக்னோஸ் பண்ணணும், டயக்னோஸ் பண்ண பிறகு அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஆட்டிசமுக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ரொம்ப சீக்கிரமா மறுபடியும் புற்றுநோய் மாதிரி ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சா நல்லபடியா குணமாக்கி நல்லபடியா ட்ரைனிங் கொடுத்து முழுமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு அத்தனை முயற்சி நம்ம பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி குழந்தைங்களும் குடும்பங்களும் தேர்ந்து போய் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறவங்க தான் மிஸ்ஸஸ் சரண்யா பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் ஐ சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த உழைப்புக்கும் அவங்களுடைய இந்த இது மனிதர்கள் மேல இருக்கிற ஒரு பாசம் தான் நான் சொல்வேன். அவங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். அண்ட் அவங்களுடைய இந்த பணிகளுக்கு என் சார்பில் ஒரு சின்ன
சப்போர்ட் கொடுத்துட்டு இது பத்தின ஒரு தகவல் நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணா, இதுல ஆக்சுவலி சொல்ல போனா இத்தனை மைக்ஸ் இருக்கு, இத்தனை பேர் நீங்க ஊடகத்துல இருந்து வந்திருக்கீங்க, பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்க, இது மக்கள் கிட்ட கொண்டு போய் எத்தனையோ குழந்தைங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, எத்தனையோ குடும்பங்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்க கையில இருக்கு. ஸோ அத்தனை தகவல்களும் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய, ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த தகவல் தயவு செய்து நீங்க கொண்டு போய் எத்தனை பேர்கிட்ட நீங்க சேர்க்க முடியுமோ அது கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நீங்க பண்ற ஒரு மிகப்பெரிய சேவையா இருக்கும்.